ஆனால் அவர் வெளியில் வரணும்ல 6 மணிக்கு மேலே. 6 மணிக்கு மேலே அவர் வெளியே வந்து பார்த்துருக்கீங்களா? அந்த இதில் கவுண்டர் பண்ணி காமெடியில் ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா எத்தனை கோடி சம்பளம் கொடுத்தாலும் 6 மணிக்கு மேலே வேலைக்கு போக மாட்டேன்னு அப்படின்னு. அந்த மாதிரி தான் அவங்க தலைவர் நீங்கள் சொன்னீங்களே அவருடைய நிலைமை இருக்குது. அவருக்கு அரசியலும் தெரியாது, இலவும் தெரியாது, எட்டும் தெரியாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அதென்னா அண்ணா பெரியார்னு சொல்லி ஏதோ எழுதி கொடுத்துருக்காங்க. வண்டையாக கழுவி ஊற்றுறாங்க இதில் பிஜேபி மாநாட்டில். ஒரு வார்த்தை சொல்லலை. ஏன்னா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? பிடிச்சி போய் எங்கே அதிகாரிகாரில் வச்சு விட்ருவாங்க, எல்லாம் ஈடியை வச்சு கேஸ் போட்டுருவாங்க. அதனால் அந்த பயம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரக் அடிக்ட் ஆகி கஞ்சாக்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தார்ல விஜய். இப்போ ஸ்ரீகாந்தை பிடிச்சிருக்காங்க. சினிமா துறையில் இவ்வளோ பார்ட்டி நடக்குதுல்ல, வாயை திறக்கணும்ல. எப்படி நடத்தலாம் சினிமாவில் பார்ட்டி? இதெல்லாம் அழிவு கலாச்சாரம், சினிமா அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்கணும்ல. ஏன் வரல அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவங்க இப்போ டப்புன்னு ஸ்ரீகாந்த் டப்புன்னு பேரகிற சேர்த்து விட்டான்னுவீங்க, பெரிய சிக்கலாகி போயிடும். அதனால ரொம்ப ஐயோ இவன் மாட்டிட்டானா, ஐயோ அவன் வேற பிடிச்சிருக்காங்களா, யாரா எவ்வளையா சொல்லிட்டானா அவள் இவளை சொல்லிடுவா, இவன் நம்மளை ஐயோ கொஞ்ச நாளைக்கு நம்ம வெளியவே பிறந்த நாளைக்கு கூட இதுதான் பிரச்சனையாக தெரிஞ்சிருக்கும் பிடிக்க போகிறாங்கன்னு. அதனால் கூட எதையா ஒன்று எவனா ஒருத்தன் சொல்லி விட்டான்னா என்ன ஆகும்?